பிரைஸ் தி லார்ட். தீங்கு செய்யாமல் அவர்களுக்கு தூக்கம் வராது, அவர்கள் யாரையாவது விழ செய்யாமல் இருந்தால் அவர்களுக்கு தூக்கம் கலைந்து போகும். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்களேன். இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் தீங்கு செய்யும்படி வெறுக்கும் மனிதர்கள் இருக்கதான் செய்யறாங்க இல்லையா? ஹல்லேலூயா. இவங்களை எனக்கு பிடிக்காது, இவங்களை பார்த்தாலே எரிச்சலா இருக்கும் நம்மளுக்கு சில பேர். அதே மாதிரி நம்மளை பார்த்து சில பேருக்கு பிடிக்காது. நம்ம நன்மை செய்தாலுமே வேற நம்மளை பார்க்கும் கண்ணோட்டம் தவறாவே இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில எல்லார் லைஃப்லயும் ஒரு தீய குணம் உள்ளவர்களோ இல்லை எதிரிகளோ இருக்கதான் செய்யறாங்க. ஆனா தேவன் எல்லாரும் நேசிக்க சொல்றாரு. தேவன் எல்லாரும் நேசித்தார், நீங்களும் நேசிக்க பழகி கொள்ளுங்க. என்னுடைய தாயின் கம்பெனில வேலை செய்யும் போது ஒரு காலகட்டத்தில் நிமித்தத்துல என் தாய் வேலை செய்யும் பொழுது அவங்க இருக்கிறவங்க, அதாவது இப்போ மேல் அதிகாரிகள்னு போது எல்லாருமே வந்து சண்டை போடுவாங்க, திட்டுவாங்க இல்லையா? ஸோ நானுமே ஒரு சில டைம்ல இது மாதிரி திட்டினாங்கன்னா கோவத்துல ஒரு சில வார்த்தைகளை விட்டுருவேன். இந்த மாதிரி திட்டுறாங்கச்சா, இவங்க பண்றாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பின் நிமித்தமா மற்றவங்க கிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி நான் சார் திட்டாரு, ஏன் தான் அப்படி திட்டினாரோ தெரியல அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆதங்கத்தை நம்ம பிரெடிட்னு சொல்லும் பொழுது நம்ம அவங்க பார்த்துட்டு சரி விடுங்க சார், அதானே திட்டினாருன்னு சொல்லி ஆறுதல் படுத்துவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு தான் நண்பர்கள் இருப்பாங்க. கம்பெனில ஒரு சிலர் ஆத்மா நம்ம நம்பி சொல்லுவோம் இந்த மாதிரி செஞ்சாங்க சொன்னாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி என் தாயை ஒரு டைம்ல என் தாயோட மேல் அதிகாரி அவங்கள சத்தம் போடும் பொழுது அவங்க போயிட்டு அவங்க கீழே ஒர்க் பண்ற ஆளுங்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு திட்டாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்லிட்டு ரொம்ப மனசு வேதனையா நம்ம திட்டினாரு சொல்லி பேசிட்டு இருக்க இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட, அதாவது உயர் அதிகாரியுமே போட்டு காமிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நீங்க திட்டினீங்களாம், இந்த மாதிரி பேசினாங்கன்னு சொல்லிட்டு சில பல திட்டுகள் திட்டிருக்காங்க எங்கிட்ட. இந்த மாதிரி அவங்க சார் திட்டிருக்காங்க சார், அப்படி ரெக்கார்ட் பண்ணி போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த சார் என் தாயை கூப்பிட்டு ரொம்ப மோசமா திட்டி கத்திருக்காரு. ஹல்லேலூயா. அவங்களுடைய எண்ணங்கள் எப்படிதான் இருக்கு பாருங்க. நம்முடைய எண்ணங்கள் நன்மையா இருந்தாலும் நம்பத்தக்க உலகத்துல யாருமே இல்லைங்க. நம்ம நம்பக்கூடிய ஒரே ஆள் கர்த்தர் மட்டும்தான். யாருமே நம்பக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அந்த கம்பெனில இருக்கிறவங்களும் சரி, உயர் அதிகாரியும் சரி, அவங்க மேல ஒரு வெறுப்பும் ஒரு கசப்பும் இருந்து அவங்கள தனிமையா பார்த்தாங்க. ரொம்ப கண்ணீரோட என் தாய் ஜெபம் செஞ்சாங்க. நான் பண்ண தப்பா இருந்தாலும் நான் மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி என்ன வேதனைப்படுத்துறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னும் அதிக ப்ரெஷர் கொடுத்து அவங்கள வேலை செய்ய சொன்னாங்க. ஒரு நாள் வந்தது, தேவன் எந்த இடத்துல அவங்க தாழ்த்தப்பட்டாங்களோ அவரை விட உயர் அதிகாரி வைத்து என் தாயை உயர்த்தி கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து மகிழ்ச்சியா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. ஹல்லேலூயா. கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களையும் தூஷிக்கிறாங்களா, உங்களையும் வழி தவற வைக்கணும்னு நினைக்கிறாங்களா, கவலைப்படாதீங்க. தேவனிடத்துல உங்களுடைய இருதயத்தை ஊற்றி விடுங்க. எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டு நிக்கிறீங்களோ அதே இடத்துல தேவன் உயர்த்த வல்லவரா இருக்கிறார். யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக உயர்த்த வல்லவரா இருக்கிறார். இன்னாலும் என்னோட செஞ்சிருப்பீங்களா? அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளையும் தகப்பனே, எங்களை தூஷிக்கிறாங்களே, எங்களை வழி தவற வைக்கணும்னு நினைக்கிறாங்க, எங்களுக்கு தீங்கு செய்யறாங்க அப்படின்னு நினைச்சு வேதனைப்படுற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உடைய பாதபல்ல வைத்து நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அவங்க கண்ணீர் எல்லாம் துடைங்க, அவங்க வேதனையெல்லாம் மாற்றுங்க தகப்பனே. உம்முடைய அன்பும் உம்முடைய பரிசுத்தமும் அவங்களுக்கு தாங்க. மன்னிக்கும் விருதயத்தையும் அவங்களுக்கு கொடுங்க. எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டாங்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவங்களை வாழ்ந்திருக்க செய்யும்படி வேண்டுகிறேன். உம்முடைய அன்பினாலும் உம்முடைய பொறுமையினால் நிறுத்தி அவங்க வாழ்வை செவ்வையாக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். God bless you.